தம்ம பேருரை விபாசனா 10 நாள் பயிற்சியில் 2ஆம் நாள் பேருரை. எஸ்.என். ஓரங்கஜி அவர்கள் வழங்கிய பேருரையின் தமிழ் விரிவாக்கத்திலிருந்து அடியனால் எடுக்கப்பட்ட சுருக்கமான விளக்கம். 2ஆம் நாள் பேருரையில் முக்கியமான விடயம் என்னவென்றால், முதல் நாளில் நாங்கள் ஆனாப்பானா சதி தியானம் என்ற தியானத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தியானத்தை செய்து கொண்டிருக்கின்ற போது மனதில் பயம், கோபம், சோர்வு, நித்திரை போன்ற பல்வேறு விடயங்கள் நமக்கு தோன்றும். அந்த நிலையை பார்த்து நாங்கள் கலங்கிவிடக்கூடாது. எனவே அந்த மனம் சோர்வுகளில் மாசுக்களில் மனதை செலுத்தாமல் தொடர்ந்து மூச்சில் கவனத்தை செலுத்தி இந்த பயிற்சியை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். தியானத்தை செய்து கொண்டிருக்கின்ற போது அடிக்கடி மனம் அலைபாயும். அவ்வாறு அலைபாய்கின்ற போது நாங்கள் மனதுக்குள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், எனது மனம் தற்பொழுது அலைபாய்கிறது, அது உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டு பின்பு விழிப்படைந்து மீண்டும் மூச்சின் கவனத்துக்கு வந்து தியானத்தை செய்ய வேண்டும். ஆரம்ப காலங்களில் இவ்வாறு அடிக்கடி இந்த மன அலைச்சல்கள் காணப்படும். தொடர்ச்சியான பயிற்சி மூலம் இந்த தயக்கத்தை நீக்கிக் கொள்ள முடியும். மன உளைச்சல் மீண்டும் மீண்டும் வரும்போது முதல் சொன்னது போல், நான் இப்பொழுது எனக்கு மன அலைச்சல் ஏற்படுகிறது என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு ஒரு மெல்லிய புன்சிரிப்புடன் அதனை கடந்து செல்ல வேண்டும். மீண்டும் மூச்சின் கவனத்துக்கு வர வேண்டும். எனவே தொடர்ந்து நாங்கள் இந்த பயிற்சியை 2ஆம் நாள் செய்து கொண்டிருக்கின்ற போது ஒரு மூச்சானது எங்கே போய் தொடுகிறது, எங்கிருந்து மூச்சு உருவாகிறது, அதுக்கு போகின்ற பாதைகள் என்ன என்பெல்லாம் நினைவுக்கு வரும். அவ்வாறு வரவில்லை என்றால் அதனை பற்றி நாங்கள் யோசிக்கக்கூடாது. எங்கே மூச்சு போய் தொடுகிறது என்ற உணர்வு தெரியவில்லை என்றால் ஒரு 2 அல்லது 3 தடவை அழுத்தமான மூச்சொன்றை எடுக்கின்ற போது அது தொடுகின்ற இடம் தெரிய வரும். அதன்பின் எமது வழமையான இயல்பான மூச்சை அவதானித்து அந்த தியானத்தை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளலாம். இதை விட்டு மனச்சஞ்சலங்கள் அடையக்கூடாது. ஆனாப்பானா சதி தியானத்தின் 2ஆவது நாளின் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த ஆனாப்பானா மூச்சு தியானத்தின் முக்கியமான பகுதி எது என்பதை கண்டறிந்தோம். எப்பொழுதுமே ஒரு இயற்கையான விதி என்னவென்றால், ஒரு பெரிய பகுதியிலிருந்து ஒரு விடயத்தை உற்று நோக்குவதை விட ஒரு சிறிய பகுதியை உற்று நோக்கினால் அதற்கான சக்தி அதிகம். எனவே முன்னர் நாங்கள் சொல்லியிருந்தோம், மூக்கின் மேல் பகுதியிலிருந்து, அதாவது புருவத்துக்கு கீழே உள்ள அந்த பகுதியிலிருந்து மேலுதட்டின் மேல் பகுதி வரை உள்ள முக்கோண பகுதியை அவதானிங்கள் என்று முதல் நாள் பயிற்சியின் போது சொல்லியிருந்தோம். ஆனால் உண்மையான ஆனாப்பானா சதி தியானத்தின் பகுதி எதுவெனில், மூக்கின் துவாரத்துக்கு கீழ் உள்ள மேல் உதட்டின் மேல் பகுதி காணப்படுகின்ற ஆண்களுக்கு மீசை வளரும் பகுதி, அதிலும் குறிப்பாக
இந்த மீசை வளருகின்ற போது இடது பக்க மீசை வலது பக்க மீசை என்பதை வேறுபடுத்த இடையிலே ஒரு பள்ளமான இடம் இருக்கும். அந்த பகுதியே ஆனாப்பானா சதி தியானத்தின் முக்கியமான இடமாகும். அந்த பகுதியில் மூச்சு தொட்டுக்கொண்டு உள்வருவதையும் மூச்சு தொட்டுக்கொண்டு வெளியேறுவதையும் அவதானிக்கும் அந்த இடமே இந்த 2ஆம் நாளில் ஆனாப்பானா சதி தியானத்தின் முக்கியமான விடயமாகும். இதுவே விபாசனா என்ற 4ஆம் நாள் கலைக்கின்ற போது இந்த புள்ளியை அல்லது இதில் வருகின்ற உணர்வை எவ்வாறு நோக்க வேண்டும் என்று விபாசனா 4ஆம் நாள் பயிற்சி நாளில் சொல்லப்படும். இப்பொழுது இவ்வாறு நாங்கள் அவதானிக்கின்ற போது அங்கே உடலியல் வேதியியல் நிகழ்வுகள் நடைபெறும். அதாவது உடல் சூடு, எரிச்சல், அரிப்புத்தன்மை, அழுத்தம் போன்ற பல்வேறு உடலியல் வேதியியல் நிகழ்வுகள் ஏற்படும். அந்த நிகழ்வுகள் ஏற்படுகின்ற போது அதனை உற்று அவதானித்து அந்த வேதியியல் விடயங்கள் மறையும் வரை, குறிப்பாக ஒரு அரிப்பொண்டு ஏற்படுமாக இருந்தால், மூக்கின் துவாரத்துக்கிட்டேயோ எங்கே ஒரு அரிப்பொண்டு ஏற்படுமாக இருந்தால், அந்த அரிப்பு தோன்றிய நேரத்திலிருந்து அந்த அரிப்பு முடிவடையும் நேரம் வரை அதனை அவதானிக்க வேண்டும். ஆனால் அந்த உணர்ச்சிக்கு நாங்கள் விருப்பையோ வெறுப்பையோ காட்டக்கூடாது. அந்த அரிப்பு நன்றாக உள்ளது என்றும் எடுக்கக்கூடாது. அந்த அரிப்பு எரிச்சலை கோபத்தை ஏற்படுத்துகிறது என்றும் எடுக்கக்கூடாது. விருப்பு வெறுப்புக்கு உட்படாமல் ஒரு சாட்சியாளனாக இருந்து அந்த அரிப்பு தோன்றியதிலிருந்து அரிப்பு முடியும் வரை அதனை முற்றாக அவதானித்து அதனை நீக்க வேண்டும். இதுவே 2ஆம் நாள் பயிற்சியின் ஒரு முக்கியமான விடயமாகும். ஒரு நல்ல பயிற்சி என்பதை நாங்கள் 4 கட்டங்களாக பிரிக்கலாம். 1, கெட்ட குணங்களை நீக்கினால் அது நல்ல பயிற்சி. ஒரு நல்ல பயிற்சியின் 4 பண்புகள். கெட்ட பழக்கங்களை நீக்கினால் அது நல்ல பயிற்சி. மீண்டும் மீண்டும் கெட்ட பழக்கங்கள் அல்லது குணங்கள் எமக்குள் நுழையாதபடி பயிற்சி செய்தால் அது நல்ல பயிற்சி. சுய சோதனை செய்து எங்களுக்குள்ளே நற்குணங்களை ஆராய்கின்ற வேணும். அவ்வாறு நற்குணங்கள் ஆராய்கின்ற போது அகங்காரம் ஏற்படாத வகையில் பயிற்சிகளை மேற்கொண்டால் அது நல்ல பயிற்சி. நற்குணங்கள் இல்லையாயின் அந்த நற்குணங்களை எவ்வாறு உள்ளே கொண்டு வர வேண்டுமென்ற பயிற்சிகளை மேற்கொண்டால் அது நல்ல பயிற்சி. எனவே நல்ல பயிற்சியின் 4 கட்டங்கள் அவை. இவை நிச்சயமாக விபாசனா தியானத்தில் இந்த 4 விடயங்களும் நிச்சயமாகவே காணப்படும் என்பதுதான் உண்மை. ஒரு குடும்பஸ்தன் யாரிடமும் பிச்சை எடுக்கக்கூடாது, கையேந்தக்கூடாது. எனவே அவர் நிச்சயமாக உழைக்க வேண்டும். அதே நேரம் அந்த உழைப்பில் ஒரு நேர்மையான நீதித்தன்மை காணப்பட வேண்டும். குறிப்பாக விபாசனா வணிகர்களாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக 2 வணிக ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க வேண்டும். 1, வாடிக்கையாளர்களை நான் ஏமாற்ற மாட்டேன் என்று திட சந்தர்ப்பம் கூற வேண்டும். 2, லாபத்தில் ஒரு பகுதியை நான் சமூகத்துக்கு செலவழிப்பேன் என்றும் திட சந்தர்ப்பம் எடுக்க வேண்டும். இவையெல்லாம் விபாசனா தியானத்தை கற்றுக்கொண்டு வருகின்ற விபாசனா குடும்பத்தாருக்கு நிச்சயமாக இந்த பண்புகள் நிச்சயமாக தோன்றும். எனவே 2ஆம் நாள் முடிவின் முக்கியமான விடயம் என்னவென்றால், ஆனாப்பானா சதி தியானத்தின் முக்கியமான இடம் எது என்பதை கண்டுகொண்டோம். அடுத்து
மனக்குழப்பங்கள் வருகின்ற போது சஞ்சலப்படாமல் தொடர்ந்தும் மூச்சில் கவனத்தை செலுத்தி எமது தியானத்தை பயிற்சியை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். ஒரு நல்ல பயிற்சிக்கு இருக்க வேண்டிய பண்புகள் என்ன என்று பார்த்தோம். இவையே 2ஆம் நாள் பேருரையின் முக்கியமான சில குறிப்புகளாக என்னால் நான் கருதுகின்றேன். இந்த கருத்து ஆனாப்பானா பயிற்சியை அல்லது விபாசனா பயிற்சியை செல்ல இருக்கின்ற புதிய நபர்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். உண்மையிலே இந்த பயிற்சியை இந்த வீடியோவை நான் எப்பொழுது வெளியிடுகிறேன் என்றால், இந்த பயிற்சிக்கு போக முன்னர் தான் வெளியிடுகிறேன். SN கோயங்கா அவர்களின் உரையை பல முறை திருப்ப கேட்டு அதிலிருந்து குறிப்பொன்றை என்னால் முடிந்தளவு குறிப்பொன்றை எடுத்து அதிலிருந்து தான் இந்த ஒலிப்பதிவை மேற்கொள்கிறேன். இதன் பின்னர் தான் நான் பயிற்சிக்கே செல்லப் போகிறேன். காரணம், பயிற்சிக்கு போக முன்னர் ஏதென்றாலும் ஒரு சிறிய மாற்றங்கள், ஒரு பயிற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு அங்கு போனால் அந்த பயிற்சியின் பயன் பல மடங்காக இருக்கும் என்ற எண்ணத்தோடையே இந்த ஒலி நாடாவை வெளியிடுகிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி.